அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக சென்னை அண்ணா நகர் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த வழக்கு குறித்து சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்தான விவரத்தை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த சிறப்பு விசாரணை குழுவில் டிஐஜி சரோஜ்குமார் தலைமையிலான குழுவில் 2 பெண் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆவடி சரக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஐமன் ஜமால் ஐபிஎஸ்ஸிற்கும் இடம்பெற்றிருக்கிறார். சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா ஐபிஎஸும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். 3 பேர் கொண்ட குழுவின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்பது குறித்தான விவரங்களும் அந்த உத்தரவில் இடம்பெற்றிருந்தன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முன்னதாக இந்த சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்படும் அப்படின்ற விவரங்களை பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது அந்த குழுவில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. என்ன விரிவான விவரம்? சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணை, அந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு குழு கண்காணிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதற்கான சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவையும் உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. சரோஜ்குமார் தாக்கூர் டிஐஜி இவர் தலைமையிலான இந்த குழுவில் ஐமன் ஜமால் ஐபிஎஸ், ஆவடி சரகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஐமன் ஜமால், சேலம் மாநகரத்தினுடைய வடக்கு துணை ஆணையர் பிருந்தா ஐபிஎஸ் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான குழுவில் இந்த 2 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழுவானது இந்த வழக்கினுடைய விசாரணையை, சிறப்பு விசாரணையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த குழுவானது விசாரணை நடத்தி இதனுடைய முதல் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனை ஆய்வு செய்த பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணை கண்காணிப்பதற்காக ஒரு சிறப்பு அமர்வை, அதாவது ஒரு அமர்வை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. அந்த அமர்விடம் வாரம் ஒரு முறை இந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய நிலை குறித்த அறிக்கையை இந்த சிறப்பு விசாரணை குழு அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய செலவுக்காக 50,000 ரூபாய் மற்றும் இதர செலவுக்காக 25,000 ரூபாயை பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாய்க்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.